வெயிலின் தாக்கம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வறுத்தெடுத்துக்கிட்டு இருக்குங்க. 41 டிகிரி செல்சியஸ் முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை மிக தீவிரமாக இருக்கு. இந்த சூழ்நிலையில் நமக்கு மழை வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. எப்போதாங்க அந்த மழை வரும், கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்லுங்க அப்படின்லாம் நிறைய பேர் கமெண்ட்ல போட்டிருந்தீங்க. நம்ம சேனல்ல போஸ்ட் போடுறோம், அதை எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு தெரியல. நீங்க போய் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல போஸ்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் எல்னினோனுடைய தாக்கம் எப்படி இருக்கு, மழை வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும், கடந்த 24 மணி நேரத்தில் எத்தனை டிகிரி செல்சியஸ் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டங்களில் அதிகமாக பதிவாகியிருக்கு. மதுரை மாவட்டங்கள் தான் இந்தியாவிலேயே 7வது மாவட்டமாக மதுரை மாவட்டத்தில் அதிகப்படியான, தமிழ்நாடு 7வது இடம் பிடிச்சிருக்கு. மழையில் இல்லைங்க, வெயில்ல அந்த அளவுக்கு மிக கொடுமையான வெயில் நம்ம தமிழ்நாட்டில் பதிவாகிட்டு இருக்கு. பல இடங்களில் இயல்பிலிருந்து ஜூலை மாதத்தில் இதுவரை கண்டிராத வெப்பநிலை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த மழை தேதிகள் இப்போ நம்ம அறிவிக்க போகிறோம். கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டால் மட்டும்தான் எந்த ஊரில் எந்த தேதியில் கனமழை அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு மிக தெளிவாக தெரியும். அதனால் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க. கீழே லைக் பட்டன் ஒரு பட்டன் இருக்குது, நிறைய பேர் அதை கிளிக் பண்ண மாட்டீங்க. மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நமக்கு மழை தீவிரம் இருக்க போகுது. ஜூலை 17 முதல் 20 தேதி ஒரு சுற்று மழையும், ஜூலை 27 முதல் 31 வரை மற்றொரு சுற்று மழை பொழிவும் தமிழ்நாட்டில் பதிவாகும். சரி, இந்த ஜூலை 17 அன்று பெய்யக்கூடிய மழை எங்கெல்லாம் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு மழை எதிர்பார்த்தா கண்டிப்பாக வராது. எந்த இடத்துலையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மழை வரல ப்ரோ அப்படின்னு தான் நீங்கள் போடணும். ஏன்னா இன்னைக்கு மழை வராது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியாச்சு. அதுக்கு தான் உங்களுக்கு நம்ம டேட் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது கொடுக்குறோம். எந்த தேதியில் நமக்கு மழை வர வாய்ப்புங்கிற இருக்குங்கிறத எதற்காக சொல்கிறோம், நீங்கள் அந்த தேதியில் எதிர்பார்க்கணும். இன்றைக்கே மழை வரும் என்றால் கண்டிப்பாக வராது. தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலுடைய தாக்கம் மிக கடுமையாக இருந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பகல் நேரங்களில் இயல்பிலிருந்து, அதுதான் நம்ம சொல்கிறோம், இப்போது 38 டிகிரி செல்சியஸ் அல்லது 37 டிகிரி செல்சியஸ் பதிவாக வேண்டிய இடத்துல 41 டிகிரி செல்சியஸ் பதிவாயிட்டு இருக்கு. மதுரையில் உச்சகட்ட எச்சரிக்கையாக தொடர்ந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். மதுரை மட்டும் இல்லை, தென் மாவட்டத்தில் ராமநாதபுரம், தூத்துக்குடி, விருதுநகர், அதே மாதிரி சேலம், வேலூர், திருவண்ணாமலை, இது போன்ற பெரும்பாலான மாவட்டங்களில் 39 முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் பதிவாகிட்டு இருக்கு. மதுரை மாவட்டங்கள் தான் தமிழ்நாட்டிலேயே ஒரு முதலிடமாக இருக்கு வெப்பநிலை பதிவாகிறதுல. அந்த அளவுக்கு வெயில் கொளுத்திக்கிட்டு இருக்கு. மே மாதமே பரவாயில்ல ப்ரோ, அப்போ கூட நாங்கள் தப்பிச்சிட்டோம். ஜூலை மாதம் மிக மோசமாக இருக்கு, மே மாதமே பரவாயில்லைன்னு சொல்ற அளவுக்கு ஜூலை மாதங்கள் மிக கடுமையான அனல் காற்று வீசி கொண்டிருக்கு. மழை பொழிவுகளும் தொடர்ந்து நமக்கு இருக்க போகுது. அதுதான் நம்ம தேதிகள் முன்கூட்டியே நம்ம சொல்லியிருந்தோம். கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் பகல் நேரங்களில் மட்டுமே வெயில் வாட்டி வதைக்கும். 12 மணி முதல் 3 மணி வரை தயவு செஞ்சு வெளியே போயிடாதீங்க. ஏன்னா மிக மிக ஒரு மோசமான ஒரு வெயில். ரொம்ப மிக அவசரம் மற்றும் அத்தியாவசியம்னா மட்டும் பகல் நேரங்களில் வெளியே போங்க. மற்றபடி பெரும்பாலும் வீட்டுக்குள்ளே இருங்க. மாலை நேரங்கள் அல்லது இரவு நேரங்களில் உங்களுடைய பயணத்தை மேற்கொள்ளுங்க. ஏன்னா நமக்கு பகல் நேரங்களில் இயல்பிலிருந்து மிக அதிகப்படியான வெப்பம் பொறுத்த வரைக்கும் பதிவாயிட்டு இருக்கு நண்பர்களே. வரப்போகும் கனமழை இப்போதான் மிக முக்கியமான ஒரு தலைப்புக்குள்ள வந்திருக்கிறோம். ஜூலை 17ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பெய்யும். முதலாவதாக கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் குறித்து கொள்ளுங்க. ஜூலை 17ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக கணிசமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். சில இடத்துல மிதமான மழையாகவும் சில இடத்துல கனமழையாகவும் இருக்கும். அதனால ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் கனமழை வராது. இப்போ 17ஆம் தேதி மழை இல்லாத இடங்கள்ல 18ஆம் தேதியும், 18ஆம் தேதி மழை பெய்யாத பகுதிகளுக்கு 19 மற்றும் 20 தேதிகளில் மழை வரும். அதனால மழை ஒதுக்கிதான் பதிவாகும். ஒரே நேரத்தில் சென்னை முதல் குமரி வரை எல்லா இடங்களிலும் நமக்கு மழை தீவிரம் இருக்க போறதில்லை. அதனால 17ஆம் தேதி ஒரு நல்ல ஒரு மழை வாய்ப்பாக உள் மாவட்டங்களிலும் கடலோர மாவட்டத்திலும் எதிர்பார்க்க முடியும். பெரும்பாலும் சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்களில் மிதமானது முதல் கனமழை வரை கொட்டி தீர்க்கும். சென்னை பகுதிகளுக்கு 17ஆம் தேதி அன்று மழை பொழிவுகள் தொடர்ந்து நாளை மறுநாள்ல மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க. மாலை இரவு நேரங்கள் தான், பகல் நேரங்களில் வெயில் கொளுத்தி எடுக்கும். அதனால பகல் நேரங்களில் எதிர்பார்த்துறாதீங்க. தொடர்ந்து வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டத்திலும் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோட்டில் வேணா இன்னைக்கு வேணா உங்களுக்கு வெயில் கொளுத்தி இருக்கலாம். குறிப்பாக நமக்கு நேற்றைய தினங்களிலும் சரி இன்னைக்கும் சரி உங்களுக்கு வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கலாம். நாளை மற்றும் நாளை மறுநாளில் பல இடங்களில் மேகக்கூட்டங்கள் அதிக அளவில் வருகிறத பார்க்க முடியும். அதே மாதிரி மிதமானதுலேருந்து கனமழைக்கான வாய்ப்புகளையும் மிக அதிகமாக எதிர்பார்க்கலாம்.
ஆகவே வரப்போகிற இந்த கனமழை ஜூலை 17 முதல் 20 வரை எதிர்கொள்றதுக்கு தயாராக இருந்துக்கோங்க. சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளும், அதே மாதிரி உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை ஆகவே வட தமிழக உள் மற்றும் கடலோர மாவட்டங்களில் காற்றுடன் அடைமழை ஜூலை 17 முதல், அதாவது நாளை முதல் நமக்கு தீவிரமடையும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட பெரும்பாலான வட தமிழக உள் மாவட்டங்களிலும் கணிசமாக மேகக்கூட்டங்கள் வர ஆரம்பிச்சிடும். இனிமே நமக்கு படிப்படியாக மழை தீவிரம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். இரவு நேர மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க. முதல் சுற்று மழை வந்து 17 முதல் 20 வரைக்கும், அடுத்த சுற்று மழை வந்து ஜூலை 27 31 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கிறோம். அதனால இன்றைக்கு பெரிதளவில் மழை இருக்காது. நாளைக்கு கணிசமாக நமக்கு மழை தீவிரம் ஆரம்பிச்சிடும். தேதிகள்லாம் முன்கூட்டியே சொல்லியாச்சு. அப்புறம் எப்போ ப்ரோ சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. நம்ம எல்லா தகவலுமே நம்ம முன்னாடியே சொல்லிடுவோம். அதனால வானிலை அறிக்கை மழை வரும் என்று நம்ம வந்து தலைப்பு வந்து போட்டோம் அப்படின்னா அது என்னைக்குங்கிறத நீங்க வந்து கேட்டாதான் தெரியும். எல்லாமே நம்ம வந்து தலைப்பிலே போற்ற முடியாது. கனமழை எச்சரிக்கை நம்ம தலைப்பு கொடுத்தோம் அப்படின்னா நீங்க உள்ள வந்து கேளுங்க. நீங்க வீடியோ, அதாவது வானிலை அறிக்கையை முழுமையா கேளுங்க. எந்த தேதியில மழை வரும்னு சொல்லி அந்த தேதியை நீங்க குறித்து கொள்ளுங்க. சரியாக அந்த நாட்கள்ல மழை வாய்ப்புகளை கணிசமாக தமிழகத்தில் எதிர்பார்க்க முடியும். அடுத்ததாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் பகுதியாக மிதமான மழை. ஆனால் வெயில் கொளுத்திருங்க. தஞ்சை, திருவாரூர், நாகை, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை உள்ளிட்ட இடங்களில் வெயில் கடுமையாக கொளுத்தி எடுத்துரும். 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் பதிவாகும். 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கும் மேலாக 15 மாவட்டங்களில் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 15 முதல் 18 மாவட்டங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பநிலை நிச்சயமாக பதிவாகும். அடுத்ததாக தென் மாவட்ட பகுதிகள், மதுரையில் இப்போதான் நம்ம சொல்லியிருந்தோம் ஏற்கனவே, மிக மிக மோசமான வெயிலுடைய தாக்கம், கடுமையான வறட்சி. தென்மேற்கு பருவமழை இப்போ கிட்டத்தட்ட ஓய்வு கொடுத்திருக்கு. அதாவது பங்களாதேஷ், அதை தொடர்ந்து ஒரிசா, மேற்கு வங்கம், அஸ்ஸாம், அருணாச்சல பிரதேஷ், இந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் இப்போ மழையே வந்து பதிவாகிட்டு இருக்கு. மற்ற இடங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிராவில் இப்போ மறுபடியும் தென்மேற்கு பருவமழை அதனுடைய தீவிரத்தன்மை குறைஞ்சி போச்சு. நிறைய இடத்துல மழை இல்லை. இப்போது கர்நாடகாவில், கேரளாவில், மகாராஷ்டிராவில், குஜராத்தில் பருவமழை குறைஞ்சி போச்சு. அப்படியே அங்கேயே மழை வந்தாலும் கனமழையாக தான் இப்போ வந்துகிட்டு இருக்கே தவிர வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு இப்போ கொஞ்சம் மழை நின்று போச்சு. இப்போ தென்மேற்கு பருவமழையினுடைய ஆட்டம் இப்போது குறிப்பாக இந்தியாவினுடைய கிழக்கு பகுதிகள், ஒரிசா, மேற்கு வங்கம், சத்தீஸ்கர், அருணாச்சல் பிரதேஷ், அதுக்கப்புறம் அஸ்ஸாம் போன்ற மாநிலங்களில் தான் இப்போ கடுமையான பருவமழை இருக்கே தவிர மற்ற எந்த ஒரு மாநிலத்திலையும் பெருசாக இல்லை. எல்லா இடத்துலையும் வெயிலுடைய தாக்கம் மிக தீவிரமாக இருக்குது. இது எப்போங்க முடிவுக்கு வரும் அப்படின்னு ஒருத்தர் யாரோ கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. எப்போ தான் இது வந்து முடிவுக்கு வரும் வெயிலுடைய தாக்கம் அப்படின்னு. செப்டம்பர் மாதம் வரைக்கும் இருக்க தான் போகுது. இந்த வெயில் வந்து இன்னும் நமக்கு குறைய வாய்ப்பு இருக்காது. செப்டம்பர் வரைக்கும் தொடர்ந்து இருக்க தான் போகிறது. அவ்வப்போது மழை வர்ற அன்னைக்கு மட்டும் உங்களுக்கு வெயில் குறைவாக தெரியும். அதாவது மழை வரக்கூடிய நாட்கள் மட்டும் வெயில் கொஞ்சம் குறைவாக தெரியும். அதுக்கப்புறம் வழக்கம் போல் மறுபடியும் வெயிலுடைய தாக்கம் மிக தீவிரமாக தமிழ்நாட்டில் காணப்பட தொடங்கும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் மதுரை மாவட்டத்தில் 42.5 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை வந்து பதிவாகி இருக்குங்க. அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு வெப்பநிலை பொறுத்தவரை மே மாதத்தில் பதிவாக வேண்டிய வெயில்லாம் இப்போ இன்னும் தொடர்ந்து பாருங்க. மே மாதத்திலையும் பதிவாகி, ஜூன்லையும் வெயில் கொளுத்தி, ஜூலைலையும் பயங்கரமாக இருக்குது. இதே நிலைமை போச்சுன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வறட்சி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும். நீர்நிலைகள் நமக்கு வந்து எல்லாமே நமக்கு வறண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தயவு செய்து தண்ணீரை சேமித்துக் கொள்ளுங்க, இயற்கையை பாதுகாத்து கொள்ளுங்க. தொடர்ந்து நமக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களை பயன்படுத்தி தூர்வாரணும். குறிப்பாக நிறைய ஏரிகள், குளங்கள் வறண்டு கிடக்கிற எல்லா பகுதிகளிலும் தூர்வாரி நம்ம வைத்தோம் அப்படின்னா வடகிழக்கு பருவமழையில் எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் அதை சுலபமாக நம்மளால் சமாளிக்க முடியும். அதனால ஏரிகள், குளங்கள் தூர்வாரணும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நம்ம வந்து தெரியப்படுத்திடுறோம். லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.